சென்னை ராயப்பேட்டை அருகே பக்ஷியாலி தெருவைச் சேர்ந்த ஜாவித் சைபுதீன் என்பவர் வர்மா பஜாரில் செல்போன், லேப்டாப் விற்பனை கடை வைத்துள்ளார். இவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். ஜாவித் சைபுதீனுக்கு சமூக வலைதளத்தில் பெண் ஒருவர் மீது சமீபத்தில் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் போனில் அடிக்கடி பேசி வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 17ஆம் தேதி பட்டினப்பாக்கத்தில் மதுவிருந்து பார்ட்டி நடக்க இருப்பதாகவும் அதில் கலந்து கொள்ளுமாறும் ஜாவித் சைபுதீனுக்கு அந்த பெண் அழைப்பு விடுத்துள்ளார். போனில் பேசிய பெண்ணை பார்க்க போகிறோம் என மகிழ்ச்சியில் கிளம்பி சென்றுள்ளார் ஜாவித் சைபுதீன். காரில் சென்று வாகனத்தை நிறுத்தி வெளியே வந்ததும் ஜாவித் சைபுதீனை மற்றொரு காரில் வைத்து ஒரு கும்பல் கடத்தி சென்றுள்ளது. மேலும் அவரிடமிருந்து 10,000 ரூபாய் பணம், 2 செல்போன்கள், கார் சாவி ஆகியவற்றை கடத்தல் கும்பல் பறித்து கொண்டது. உன்னை கொன்றால் 50 லட்சம் ரூபாய், கை கால்களை வெட்டி வீடியோ அனுப்பினால் 20 லட்சம் என ஆஃபர் வந்ததாக ஜாவித் சைபுதீனிடம் கடத்தல் கும்பல் மிரட்டல் விடுத்தது. இதனால் பதறிப்போன ஜாவித் சைபுதீன், நானே அந்த 50 லட்சம் ரூபாய் பணத்தை தந்துடுறேன், என்ன விட்டுருங்க என கூறி தனது நண்பர் மூலமாக பணத்தை மயிலாப்பூருக்கு எடுத்து வரவைத்து கொடுத்துள்ளார் ஜாவித் சைபுதீன். பிறகு சேத்துப்பட்டு பாலம் அருகே வாகனத்தை நிறுத்தி ஜாவித்திடம் கார் சாவி, 150 ரூபாய் பணம், ஒரு செல்போனை கொடுத்து அனுப்பியுள்ளது அந்த கடத்தல் கும்பல். இச்சம்பவம் குறித்து போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.